சார் சார் உங்களை உள்ளே கூப்பிட்றாங்க. இதோ வரேன். எஸ் சார். சார், முகிலன், நீ உடனே டியூட்டியில் ஜாயின் பண்ணணும். என் லீவு முடிய இன்னும் ஒரு வாரம் இருக்கே சார். தெரியும்யா, ஸ்டேஷனில் ஏற்கனவே நிறைய கேஸ் பெண்டிங்கில் இருக்கு. மேலிடத்துலேருந்து ப்ரெஷர் வேற, அதனால உன் லீவை கேன்சல் பண்ணுறான். சார், அதுக்கு பேர் பெண்டிங் இல்லை சார். அக்யூஸ்ட் யாருன்னு தெரிஞ்ச நீங்கள் தான் சார் அவங்களை அரெஸ்ட் பண்ண விட மாட்டேங்கிறீங்க. அவங்க எல்லாம் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் உள்ளவங்க. சரியான எவிடன்ஸ் இல்லாமல் அவங்கள தொட முடியாதுயா. அப்படி பண்ணா நம்ம தொப்பி காணாம போயிடும். அதுக்காக அப்பாவிகளை குற்றவாளியாக்கிட்டு உண்மையான குற்றவாளிகளை தப்பி விடுறதா சார்? இப்படியே பேசிட்டு உன் கோபத்தினால தான் ஒய்ஃப் உன்னை விட்டு. சாரி 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 முகிலன், சாரி சார். நான் இப்போ என்ன தான் சார் பண்ணணும்? கோபப்படாதையா, யூ ஆர் பர்ஃபெக்ட் ஆஃபீஸர். பொறுமையாக இருக்க தான் சொன்னேன், அவ்வளோதான். உடனே டியூட்டியில் ஜாயின் பண்ண. ஓகே சார். குட், கிரேட். பை த பை, இஸ் மை ஃப்ரெண்ட் கிருஷ்ணமூர்த்தி. ஹலோ ஹலோ சார். இவங்க அக்கா பையன் வீட்டில் ஒரு ப்ராப்ளம். இவங்க அக்கா பையன் பேர் என்ன பேர்? ஆதவன். ஆதவன். பவானி மில்ஸ் ஓனர் முத்துவேல் ராஜன். அவர் வீடு உன் ஸ்டேஷன் லிமிட்டில் தானே வருது? எஸ் சார். நேற்று அவர் வீட்டு வாசல்ல அவர் வீட்டு வேலைக்காரர் மர்மமான முறையில் இறந்து போயிருக்கான். வீட்டில் இவரோட அக்கா பையனும் அவர் ஒய்ஃப் 2 பேரையும் காணும். ஸோ இமிடியேட்டாக நம்ம எஸ்ஐ கமலக்கண்ணை அந்த ஸ்பாட்டுக்கு போய் டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காரு. சார். ஓகே முகிலன், சொன்னதெல்லாம் மைண்டில் வச்சுக்க. கேஸை எவ்வளோ குயிக்காக முடிக்க முடியுமோ அவ்வளோ குயிக்காக முடியும். இவர்கிட்ட டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட். எஸ் சார். ஓகே, ஆல் தி பெஸ்ட். வாங்க போலாம். நான் வரேன். ஓகே கிருஷ்ணன். கோயம்புத்தூர் பிரபல தொழிலதிபர் வீட்டின் வேலைக்காரன் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பதற்றத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இவ்வழக்கை ஆய்வு செய்த கோவை மாநகர கமிஷனர் கடந்த 1 மாத காலமாக விடுப்பில் சென்றிருந்த செட்டிப்பாளையம் இன்ஸ்பெக்டர் முகிலன் அவர்களை உடனடியாக அழைத்து வழக்கினை ஒப்படைத்து விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளார். இறந்தவர் பேர் ராஜு சார். அவருக்கு ஒரு 50 வயசு இருக்கும். அவருக்கு ஃபேமிலி ரிலேட்டிவ்னு வேறு யாருமே இல்லை. இந்த வீட்டோட ஓனர் ஆதவன், அவரோட ஒய்ஃப் மாளவிகா 2 பேருமே மிஸ்ஸிங் சார். இந்த வீட்டை சுற்றி 4 CCTV கேமரா இருக்கு. ஆனால் அதோட ஹார்ட் டிஸ்க்கு மிஸ்ஸிங் சார். ஆதவனோட ஃப்ரெண்டு செல்வா, அவனும் அப்புறம் இந்த மாளவிகாவோட அப்பா தம்பி இவங்கெல்லாம் இந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போறவங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு கார் டிரைவர் வேலைக்காரி ரெகுலராக வேலை செய்கிறாங்க. டிரைவர் தான் பாடி பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணார் சார். ஆமா சார், அவங்க எல்லாரையும் விசாரிச்சிங்களா? இல்ல சார், ஆதவனோட ஃப்ரெண்டு செல்வாட்ட ஃபோன் பண்ணி விசாரிச்சப்போ அவர் ஏதோ திருவனந்தபுரத்துக்கு டெட் பாடி கொண்டு போயிட்டு இருக்காராம். ஈவினிங் வந்த பிறகு ஃபோன் பண்ணேன்னு சொல்லியிருக்காரு சார். அந்த செல்வா என்ன வேலை செய்யறான்னு சொன்னீங்க சார்? ஏதோ ஏஞ்சல் எம்பாமிங் சென்டர்ல எம்பாமராவும் ஆம்புலன்ஸ் ஃப்ரீசர் பார்க் சர்வீஸ் சென்டரையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காராம். என்ன, ஒரு எம்பாமர் அண்ட் ஆம்புலன்ஸ் டிரைவரா? எஸ் சார். ஆமா, ஒரு தொழிலதிபருக்கு ஆம்புலன்ஸ் டிரைவர் எப்படியா ஃப்ரெண்டா இருக்க முடியும்? எங்கேயோ இடிக்குதே. எனக்கு அந்த டவுட் இருக்கு சார். ஆனா அந்த 2 பேரும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க சார். அப்புறம் சார், அந்த செல்வா வேலை செய்யற ஏஜென்சிக்கு போனை போட்டு சார் திருவனந்தபுரம் போயிருக்கானாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே சார். அப்புறம் இறந்து போன ராஜு, காணாமல் போன ஆதவன், மாளவிகா இவங்களோட கால் டீடைல்ஸ் எனக்கு வேணுமே. அரேஞ்ச் பண்றேன் சார். ஆதவன் சார், எங்க அக்கா மாமாவுக்கு ஒரே பையன். அவனுக்கு ஒரு 7 வயசு இருக்கும்போது எங்க அக்கா உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டாங்க சார். இறந்து போன ராஜுவும் எங்க மாமாவும் தான் ஆதவனை வளர்த்தாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என் ஃபேமிலியோட ஹைதராபாத்ல போய் செட்டில் ஆயிட்டேன். அதனால தான் முன்ன மாதிரி என்னால் இங்கே வர முடியல சார். சார், எல்லா பேரும் லாக்ல தான் சார். இப்போ லாஸ்டா 1 வருஷத்துக்கு முன்னாடி எங்க மாமா இறந்தப்ப தான் நான் இங்கே வந்தேன். இப்போ என் ஃப்ரெண்டு கமிஷனர் மூலியமா இந்த தகவல் கிடைச்சி வந்தேன் சார். எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒன்றும் புரியல சார். இங்கே வந்து பார்த்தா
ஆதவனும் மாளவிகாவும் வீட்டில் இல்லை. எனக்கு பயமா இருக்கு சார், பதட்டமா இருக்கு. சார் உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? இல்லை சார், எனக்கும் குழப்பமா தான் இருக்கு. சரி, எனக்கு ஏதாவது டவுட் இருந்தா நான் உங்க லைன்ல வரேன். ஓகே சார். அப்புறம் மாளவிகா அவங்க வீட்டில் பிரச்சனை அது இதுன்னு ஏதாவது உங்ககிட்ட ஷேர் பண்ணாங்களா? இல்லை சார், அப்படியெல்லாம் எதுவும் அவ சொன்னதில்லை சார். ஆனால் எதுவாக இருந்தாலும் மீனாட்சி கிட்ட கண்டிப்பாக சொல்லுவா சார். இவங்க யார் சார்? இவ என் அண்ணன் பொண்ணு சார், மீனாட்சி. ஆதவன் கேரக்டர் பத்தி மாளவிகா எப்போ அது உங்ககிட்ட பேசியிருக்காங்களா? சித்தப்பா வீட்ல இருந்து ஒரு 2 தெரு தள்ளி தான் எங்க வீடு. கல்யாணத்துக்கு முன்னாடி அடிக்கடி வந்து என்ன எங்க வீட்ல பார்த்துட்டு தான் போவா. ஆனா கல்யாணம் ஆனதுல இருந்து எங்க வீட்டுக்கு வர்றதே நிறுத்திட்டா சார். ஏன் வர்றதில்ல? அது ஆதவனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு சொன்ன. ஏன்? இல்ல சார், அவ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என்கிட்ட தான் ஷேர் பண்ணுவா. ஆனா இந்த ஒரு விஷயத்த அவ என்கிட்ட மறைச்சிட்டா. அத கூட அவளால ரொம்ப நாள் மறைக்க முடியல. திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்கு வந்திருந்தா. அவ முகத்துல ரொம்ப குழப்பம் தெரிஞ்சது. அக்கா, என்னடி 10 நாளா ஒரு ஃபோன் கூட இல்ல? மேடம் ரொம்ப பிஸியோ? மாலு, அக்கா, அது என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? நான் உன்கிட்ட ஒன்று சொல்லாமல் மறைச்சிட்டேன்க்கா. மறைச்சிட்டியா? ம். என்ன? ஹாய் அதவா, லேட் ஆயிடுச்சா? பரவாயில்ல. ம், சாரி எப்படி இருக்கு? சேலையில் நீ நல்லா இருப்பேன்னு தெரியும். ஆனால் இந்த சேலை உனக்கு ரொம்ப கேவலமாக இருக்கு. ஆனால் இது அம்மா சேலை அதவா, அவங்க ஞாபகார்த்தமாக தான் கட்டிட்டு வந்தேன். கட்டிட்டு வந்ததெல்லாம் சரிதான், இந்த சேலை உனக்கு செட்டே ஆகலடி. இனிமே இந்த சேரீலாம் கட்டிட்டு வராத, சரியா? மொத்தமாக சொல்லணும்னா இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கு. சாரிக்கா, நான் இதை உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும். ஆனால் சொல்லாமல் விட்டது ஏன் தப்பு தான். எனக்கு அப்படியே கன்ஃபியூஸ்டாக இருக்குக்கா. ஏய், தேவையில்லாம நீ உன் மனசை போட்டு குழப்பிக்காத. ம்? எனக்கு என்னமோ நீ அவன்கிட்ட இருந்து விலகி வர்றது நல்லதுன்னு தோணுது. அதுக்கப்புறம் ஆதவனை பார்க்கறது பேசுறது எல்லாத்தையுமே நிறுத்திட்டா. ஆனா என்ன நடந்ததுன்னே தெரியல. திடீர்னு ஒரு நாள் வந்து நான் ஆதவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னா. நாங்கெல்லாம் எவ்வளவோ எடுத்து சொன்னோம், ஆனா அவ கேட்கவே இல்லை. சொன்னபடி ஆதவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதுக்கப்புறமா எங்க வீட்டுக்கு வர்றதே இல்லை சார். நானா எப்பாவது ஃபோன் பண்ணுவேன், அப்ப கூட எடுத்துட்டு ஒரு வார்த்தை 2 வார்த்தை பேசிட்டு வணக்கம், நான் அப்புறமா கூப்பிடுறேன்னு கட் பண்ணிடுவா. சரி, எதுக்கு தொந்தரவுன்னு நானும் அதுக்கப்புறம் கால் பண்ணல சார். இப்போ ஒரு 3 மாசமா எந்த டச்லயுமே இல்லை சார். உங்க சைட்லயும் கொஞ்சம் தேடி பாருங்க. ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லுங்க. ஓகே சார், கண்டிப்பா. சார் எப்படியாவது என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுங்க சார். சார் உங்களுக்கு அழுகாதீங்கப்பா. புண்ணியமா போகும் சார். அவ எனக்கு பொண்ணு இல்ல சார், என் அம்மா சார். சார் சார் கண்டுபிடிச்சலாம் சார். தம்பி, அப்பா கொஞ்சம் வெளியே கூட்டிட்டு போ. ஓகே சார். கேட்டியா? பெரியவர்கிட்டையும் தம்பிகிட்டையும் சிஎஸ்ஆர் கேபிட்டல் சைன் வாங்கிக்கிறேன், சரியா? அழுகாதீங்கப்பா. கண்டுபிடிச்சிருவாங்க. சார் சலை ப்ளீஸ். சார், ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். சொல்லுங்க. அந்த ஆதவன் கொஞ்சம் சரி கிடையாது சார். அவன் ஒரு மாதிரியான கேரக்டர். அவன் ஃப்ரெண்டு செல்வான்னு ஒருத்தன் இருக்கான் சார். அவனை பிடிச்சி விசாரிச்சிங்கன்னா ஏதாவது உண்மை தெரியும் சார். ஓகே சார். ஆதவன் எப்பவுமே இப்படி ஆன்மீக ஈடுபாட்டோட தான் இருப்பாரா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார். அது ஒரு சாமியார்னால வந்த வேணதாங்க. சாமியாரா? ஆமாங்க சார். தம்பி ஒரு நாள் ஒரு சாமியாரை கூப்பிட்டு வந்துச்சுங்க. யார் வந்துருக்க? வா.
ஆசீர்வாதம் வாங்க சாமி சாமி ஆயுஷ்மான் பவ. உட்காருங்க சாமி உட்காருங்க சாமி. அக்கா என்னக்கா? மாலுமா நேத்து நைட்டு கடவுள் என்னை கூப்பிட்டு வெளியிலேயே போனேன்னா அங்கேதான் இந்த மகானை பார்த்தேன். கும்பிடு. அப்புறம் இப்போ நம்ம பிசினஸ்ல லாஸ் ஆச்சுல அதெல்லாமே சொன்னார். சாமி சொன்னீங்களே கேளு சாமி. காஃபி குடிக்கிறீங்களா? டீ சாப்பிடுங்க சாமி. வீட்டில் மீன் குழம்பா? எப்படி சாமி எப்படி கண்டுபிடிச்சீங்க? எல்லாம் எமக்கு தெரியும், முற்றும் அறிந்தவன் நான். போறப்ப தம்பி கையில ஏதோ கயிறு கட்டி விட்டு போனாருங்க. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, நமச்சிவாய. அதுலேருந்து தம்பி ஒரு மாதிரியாக தாங்க இருக்கு. அப்படிதான் அன்னைக்கு 8ஆம் தேதி மதியம் கூட மொட்டை மேலே காயப்பட்ட துணி எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. கேட்கிறதா மாதவா? நான் சிவன், நீயும் கடவுள்தான். நான் தான் கடவுள். மாலவிகா நல்ல வேலை. ஐவர் கூட வேலைக்காரங்க கூட எல்லாரும் கூட தொடர்புல இருக்கான். மாலவிகாவை விடுதா? நீ யோக்கியனா பெத்த தாய கொன்னவன் படுவாவிடா நீ. ஓ அம்மாவையே கொன்னவன் தான்டா நீ. ஜன்னல் வழியா எட்டி பார்த்தேன். எனக்கு பதட்டமாயிடுச்சு. ஹலோ பெத்த தாய கொன்னவன் படுவாவிடா நீ. எங்கடா இருக்க? என்ன சொல்ற? எங்க அம்மா நானா கொன்ன? அதவா என்னடா பேசிட்டு இருக்க? எங்க அம்மா நானே கொண்டேன்னு சொல்றமா? இல்லடா சொல்றது கேளுடா. சொன்னானே அங்க யாரும் இல்ல அதவா. அம்மா போய் தண்ணி கொண்டு வாங்கம்மா. அதவா இங்க கொஞ்சம் உட்காரு. அங்க யாரும் இல்ல. இங்க பாருடா. ஐயோ அங்க யாரும் இல்லடா. யாரும் இல்ல. இங்க பாரு. ஏய் நிமிர்ந்து பாரியா. ஏய் நிமிர்றா. ஏய் சார் ஆதவனை பத்தி ஏதாச்சும் தகவல் கிடைச்சதா சார்? என்னது தகவல் கிடைச்சதாவா? விளையாடுறியா? நீயும் ஆதவனும் நகமும் சதைன்றாங்க. அவன் எங்க போனாலும் உங்ககிட்ட சொல்லிக்காம போக மாட்டான்னு சொல்றாங்க. நீ வந்து ஆதவன் கிடைச்சா என்ன கேட்குற? சார் ஆமாம் சார், அவன் என்கிட்ட சொல்லாமல் எங்கேயும் போக மாட்டான் சார். ஆனால் இந்த வாட்டி மட்டும் அவன் எங்கே போனான், என்ன பண்ணிட்டு இருக்கான்னு எதுவுமே சொல்ல சார். அப்போ ஆதவன் எங்க இருக்கான்றது உனக்கு தெரியாது? சார் சத்தியமாக தெரியாது சார். ஆமா நீ எம்பா மாதிரி தானே? ஆமாம் சார் பண்ணுவேன். அப்போ நீ ஏன் ஆம்புலன்ஸ் டிரைவ் பண்ணிட்டு போன? சார் அன்னைக்கு டிரைவருக்கு உடம்பு சரியில்லை சார், அதனால நானே வண்டி எடுத்துட்டு போயிட்டேன். பாலக்காடு தாண்டி போயிட்டு இருக்கப்போ தான் மூர்த்தி கால் பண்ணி நடந்த விஷயத்த சொன்னார். வண்டியில் வேற பாடி இருந்ததால என்னால் உடனே திரும்பி ரிட்டர்ன் வர முடியல சார். உன் ஃப்ரெண்டே பெரிய கம்பெனி ஓனர். அவன் நினைச்சிருந்தா அவன் கம்பெனிலே உனக்கு ஒரு நல்ல வேலை போட்டு கொடுத்துக்கலாமே. அவன் கூப்பிட்டான் சார், என் கூடிய இருந்து தான் சொன்னான். நான் தான் சொந்த காலில் நிற்கணும்னு எங்கள் அப்பாவோட வேலையை எடுத்து செய்கிறேன் சார். விசாரிச்சு பார்த்ததுல ஆதவனுக்கு மென்டல் ப்ராப்ளம் இருக்கிறதா எல்லாரும் சொல்றாங்களே. ஆதவன் சின்ன வயசுலேருந்து இப்படி ஒரு மாதிரி தான் இருப்பானா? அதெல்லாம் இல்லை சார், சின்ன வயசுலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை சார்.
அவன் ஈசி ஃபைனல் இயர் படிக்கும்போது அவங்க அப்பா இறந்துட்டாரு. அப்போ தான் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அவன் சரியாயிட்டான் சார். ஆதவனும் மாளவிகாவும் லவ் பண்ணாங்க சார். மாளவிகா அவனை பிரேக்கப் பண்ணதுக்கப்புறம் தான் மறுபடியும் அவன் டிஸ்டர்ப் ஆனான் சார். இல்லாதவா, இது சரியாக வராதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். என்னை விட்டுரு, நான் போகிறேன். போடி போ. நான் சொடக்கு போட்டா என் முன்னாடி 1000 பொண்ணுங்க வந்து நிப்பாங்க. இனிமே மூஞ்சில முடிச்சிடாத. அவ யார் என்ன வேணான்னு சொல்றதுக்கு? இப்ப நான் சொல்றேன், அவ எனக்கு வேணாம். நான் என்ன தப்பு பண்ண? என்ன அவ வேணாங்கிறா? என்னை விட வேற யாரும் அவளை நல்லா பாத்துக்க முடியுமா? அப்படின்னா அவ அவ்வளோ பெரிய உலக அழகியா? இப்ப கூட போய் வாழணும்னு நினைச்ச பாரு. என்ன சொல்லணும்? நான் நானா தானே இருந்தேன், அவ்வளோதானே. ஏய், ஒரு வேளை இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கணுமோ? நான் தான் தப்பு பண்ணிட்டேனோ? நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். தப்பு பண்ணிட்டேன். தப்பு பண்ணிட்டேன். ஐயோ தம்பி, என் தம்பி இது மாதிரி பண்ணினீங்க. எப்படிமா மனக்கு மனசு வந்தது? ஐயோ தம்பி. ஆதவன் சூசைட் பண்ணிக்க போயிட்டான்னு ராஜு எனக்கு ஒரு நாள் கால் பண்ணி கூப்பிட்டாரு சார். அதவா அதவா அதவா, டேய் இங்க பாருடா. டேய் என்னாச்சுடா? அப்புறம் அவனை எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர்கிட்ட கூட்டிட்டு போனேன். அப்போதான் அவனுக்கு ஏதோ ஒரு மனநல பிரச்சனை இருக்கிறதா டாக்டர் சொன்னாரு. அதவா, அன்னைக்கு நம்ம கார்ல போனோமே 3 பேரும், ஞாபகம் இருக்கா? டேய் அதவா, மாளவிகா. ஆனா அவன் மாளவிகா நினைப்பிலே தான் இருந்தான். நடந்த விஷயத்த மாளவிகாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். வந்துருவல்லம்மா? தேங்க்ஸ். ஏன் அதவா இப்படி? நான் தான் சொன்னேன்ல, நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு. மாளவிகா, என்ன கல்யாணம் பண்ணிட்டு நீ என் கூடவே இருப்பியா? என்ன? கொள்ளை அடிக்கிறதுக்காக இந்த கொலை நடந்திருந்தா வீட்டு கதவு, ஜன்னல், பீரோலாம் உடைக்கப்பட்டிருக்கணுமே. ஆனா அப்படி எதுவுமே இங்க நடக்கலையே. அதவா, எங்கடா போயிருந்த? என்ன நடக்குதுன்னு தெரியுமா? அதவா, உன்னதானே கேக்குறேன், சொல்றா. இந்த ஆதவன் மாளவிகா எங்க? ஒருவேளை அவங்களும் கொல்லப்பட்டிருந்தா? அப்படி நடந்திருந்தா இந்நேரம் அவங்க பாடி நமக்கு கிடைச்சிருக்கும். விசாரிக்கும் போது
8ஆம் தேதி நைட்டு செல்வா ஆதவன் வீட்டுக்கு போயிட்டு வந்ததா நம்ம கிட்ட சொன்னான். 9ஆம் தேதி காலையிலேயே வேலைக்காரங்களை கூட உள்ள விடாம ராஜு ஏன் கேட்டை பூட்டி வைக்கணும்? அப்போ 8ஆம் தேதி நைட்ல தான் அங்க ஏதோ பிரச்சனை நடந்திருக்கணும். ஒருவேளை இந்த செல்வா ராஜுவை கொலை பண்ணியிருப்பானா? இல்ல இந்த மனநலம் பாதிக்கப்பட்ட ஆதவனை ராஜுவை கொண்டுட்டு எஸ்கேப் ஆயிருந்தா? அப்போ மாளவிகா எங்க? ஏண்டா மாளவிகாவை கொன்ன? எதுக்குடா மாளவிகாவை கொன்ன? ரிப்போர்ட் சார். நம்ம விசாரிச்ச மாதிரியே மார்ச் 10ஆம் தேதி பால்காரர் சாமிநாதன் தான் சார் ராஜுட கடைசியாக பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் ராஜோட போன்ல இருந்து எந்த இன்கமிங் கால் அவுட் கோயிங் கால் எதுவுமே வரல சார். ஆதவனோட போன்ல இருந்து 6ஆம் தேதி வரைக்கும் தான் இன்கமிங் கால் அவுட் கோயிங் கால் போயிருக்கு சார். அதுவும் 6ஆம் தேதிக்கு முன்னாடி 4 நாள் மாளவிகாவோட நம்பருக்கும் ராஜோட நம்பருக்கும் 2 முறை கால் போயிருக்கு சார். மார்ச் 9ஆம் தேதி விடிய காலை 4 மணிக்கு ஆதவனோட ஃபோன் சுவிச் ஆஃப் இருக்கு சார். மாளவிகாவோட நம்பர்ல இருந்து மார்ச் 8ஆம் தேதி மதியானம் 1 மணிக்கு வேறொரு நம்பருக்கு கால் போயிருக்கு சார். அது டாக்டர் செந்தில்வேலன்ற பேர்ல இருக்கு சார். அன்னைக்கு அந்த செல்வா சொன்ன டாக்டர் தான் நினைக்கிறேன் சார். 3 மணிக்கு மேனேஜர் பாண்டியராஜனுக்கும் 4:45 மணிக்கு வேறொரு நம்பர்ல இருந்து மாளவிகாக்கு கால் வந்திருக்கு சார். அது கூட வந்து சிமியாஸ்டின்ற பேர்ல இருக்கு சார். மேபி மாளவிகாவோட தம்பி கார்த்தியோட லவரா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். அப்புறம் 5 மணிக்கு மாளவிகாவோட அப்பா காந்திராஜனுக்கும் 5:05க்கு மாளவிகாவோட தம்பி கார்த்திக்கும் ஃபோன் போயிருக்கு சார். ஆனா காந்திராஜனை விசாரிக்கும் போது இந்த ஃபோன் வந்தது அவர் சொல்லல சார். கடைசியா 6 மணிக்கு ஆதவன் ஃப்ரெண்டு செல்வாவுக்கு கால் போயிருக்கு. அதுக்கப்புறம் விடிய காலை 4 மணிக்கு மாளவிகாவோட ஃபோனும் சுவிச் ஆஃப் ஆயிருக்கு சார். ஹலோ வணக்கம், செட்டிப்பாளையம் போலீஸ் ஸ்டேஷன். ஓகே சொல்லிடுறேன் மேடம். சார் லேப்லேருந்து கால் பண்ணாங்க சார். ஃபாரன்சிக் ரிப்போர்ட் ரெடி ஆச்சான் சார், வந்து வாங்கிக்க சொன்னாங்க சார். அப்படியா? இந்த பொண்ணு நம்பருக்கு ஃபோன் பண்ணி யாரும் விசாரிங்க. அதுல ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு பாருங்க. ஓகே சார். கமலக்கண்ணன் வாங்க, லேப் வரைக்கும் போயிட்டு வந்துடும். ஓகே சார். சார் நகத்துக்கு கீழே அந்த டிஷ்யூவை டிஎன்ஏ அனாலிசிஸ் பண்ணதில் அது 2 டிஃப்ரெண்ட் பீப்புளோட டிஎன்ஏன்னு தெரிய வந்தது சார். உங்களுக்கு சந்தேகப்படுற மாதிரி ஆட்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட சாம்பிளை கொடுத்தீங்கன்னா நாங்கள் மேட்ச் பண்ணி பார்த்து சொல்லிடுவோம் சார். வீடு முழுக்க ட்ரேஸ் பண்ணதில் பல இடத்துல ஆதவன், மாளவிகா, ராஜு இந்த 3 பேரோட கைரேகை மட்டும்தான் சார் கிடைச்சிது. வேற எந்த கைரேகையும் கிடைக்கல. ஸோ கொலையாளி தெளிவாக அந்த தடயங்கள்லாம் அழிச்சிருக்கான் சார். ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த ஃபைலில் இருக்குது சார். சார் 350 ரூபா. நில்லு. யார் நீ? இங்கெல்லாம் வரக்கூடாது, முதல்ல கிளம்பு. நீ யாரியா? சொல்றது கேளுடா. டேய் என்னடா வேணும்? சொல்லுங்க மனோகர். சார் இந்த வீட்டு ஓனர் நினைக்கிறேன் சார். இங்க வந்திருக்காரு சார். அவரு வீட்டுக்கு வந்திருக்காரு சார். சரி வைங்க போன. சரிங்க சார். சார் ஆதவன் வீட்டுக்கு வந்துட்டான். வண்டியை திருப்பி ஆதவன் வீட்டுக்கு விடுவோம். ஓகே சார். ஐயோ சார் ரொம்ப நன்றி சார். ஏய் ஏன் விடியா? சார் நான் போறேன் சார். மச்சான் நம்ம வீட்ல நான் எதுக்கு வெளில போறோம்? நம்ம வீட்ல எவ்வளவு உட்கார்ந்துட்டு இருக்கா? அவனை கேட்காம என்ன கேட்டுட்டு இருக்கா? ப்ளீஸ் ரெடி, நான் சொல்றது கேளுடா. ப்ளீஸ் டா. ஏய் வெளில போடா. சார் நான் கூட்டி போறேன் சார். வாடா.
சார் நீங்க எங்கேயும் போக கூடாது சார். இங்க தான் சார் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன் வீடியா நீ எதுக்கு இங்க நிக்கிற? வந்து போயா. ராஜனா பழவிக்கா வா மச்சான். சரி உள்ள வச்சு நம்ம வீட்டை பூட்டி வச்சிருக்காங்கடா. இவரையே கூப்பிடுங்க. விடுங்க சார். விடியா விடுங்க சார். போய் சார் விட்டுருங்க சார். நான் போயிடுறேன் சார். ஏய் இது நம்ம வீடா. மாலுமா மாலுமா ஐயா வந்துட்டாரியா. யோ பத்தாது. ஏய் போயா. ராஜனா ராஜனா ஏய் மாலுமா ஏய் அப்படியே ஓடிடுங்க. ஏய் அவ்வளவுதான். ஏய் மாலுமா மாலுமா ஏய் ராஜனா என்னதுக்கு சார் இங்க கூட்டிட்டு வந்தீங்க? ஏய் ஏய் என்ன எதுக்கு சார் இங்க கூட்டிட்டு வந்தீங்க? கேட்கறேன்ல சொல்லுங்க. என்ன எதுக்கு சார் இங்க கூட்டிட்டு வந்தீங்க? ஏய் யோ என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? இல்லையா நிறுத்துடா. நிறுத்த முடியாது. என்ன செய்வ? சார் 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 நான் வீட்டுக்கு போகணும் சார். ப்ளீஸ் சார் வீட்டுக்கு போகணும் சார். ப்ளீஸ் சார் விடுங்க சார். சார் சரி உன் ஒய்ஃப் மாளவிகா எங்கன்னு சொல்லு, நான் உன்னை விட்டுறேன். அவளை பார்க்க சார் வீட்டுக்கு போனோம். உங்களுக்கு புரியலையா? ஆமா எவ்வளவு நாள் எங்க இருந்த? சார் ஹாஸ்பிட்டல் சார். ஹாஸ்பிட்டலா? ஆமா ஆமா. எந்த ஹாஸ்பிட்டல்ல? விடியல் ஹாஸ்பிட்டல். விடியல் ஹாஸ்பிட்டல். ஏடா கோல வஸ்திரா பேத்ருவேன். ஏய் டாக்டர் நம்பர் என்கிட்ட இருக்கு சார், நான் கால் பண்றேன். ஏய் ஏன்டா இப்படி பண்ற? கொஞ்ச நேரம் பேசாம இருடா ப்ளீஸ்ரா. சும்மா நில்றா. ஏய் அமைதியாடுறா. ஏய் டேய் விடா. வணக்கம் சார், நான் முகிலன் பேசுறேன். சொல்லுங்க. அந்த ஆதவன் கிடைச்சிட்டா அப்படி சார்? அவர் ஒய்ஃப் அவங்கள பத்தின தகவல் எதுவும் ஆதவன்கிட்ட விசாரிக்க முடியல சார். அவர் ஒரு மாதிரி மென்டலி டிஸ்டர்ப் ஆன மாதிரி தெரியறாரு. கொஞ்சம் அப்நார்மலா வேற பிஹேவ் பண்றாரு. கேட்டா இப்போதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரேன்னு சொல்றாரு. அவர் கிடைச்சிட்டாருங்கிற தகவலை தெரிவிக்க தான் சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். மற்றபடி விசாரிச்சு நான் அவங்க லைனுக்கு வரேன் சார். ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். என்ன நடக்குதுங்க? சார் டாக்டர் கால் பண்ண கால் பண்ணா லைன் பிஸியாவே இருக்கு. கால்லாம் வேணா நேர்லயே போலாம். ஓகே சார். யோ சார், போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து எவனாவது ரகலை பண்ணா முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள போறத விட்டு வேடிக்கை பாக்குறீங்க. திரும்பி வரும்போது ஸ்டேஷனா இருக்குன்னு சொல்லிட்டேன். ஓகே சார். ஏய் 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 தொடர்ந்து விடுங்க. டேய் ஏய் டேய் செல்வா டேய் தொடக்க சொல்றா.